இது உள்ளூர் மக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கிடையாது. உடுமலையில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள வாழவாடி பகுதியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் பொதுமக்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகால பாரத பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் கழிவறை வசதி, தண்ணீர் வசதிகள், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களால் பலர் பலனடைந்துள்ளனர். மேலும் நியாய விலை கடைகளில் நபர் ஒன்றுக்கு 5 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் நலனை மேம்படுத்த விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் செலுத்தி வருகின்றார். எனவே உள்ளூர் மக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கிடையாது. மத்தியில் டெல்லியில் ஆளும் பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பேசுகையில், தமிழகத்தில் திமுக, அதிமுக அரசுகள் மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை முறைகேடு செய்து மக்களுக்கு குறைவாக கொடுத்து வருகிறார்கள். மேலும் ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் கொண்டு செல்வதற்காகவே அமைச்சர் சக்கரபாணி மூலம் போடப்பட்ட வேட்பாளர்தான் தற்பொழுது திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி. எனவே இந்த திட்டத்தை பாஜக கண்டிப்பாக முறியடிக்கும் என தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, OPS அணி, அதிமுக மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை வாய்ப்புக்கு 10 வருஷமா பணம் கொடுத்துட்டு இருக்க தலைவர், அதுவும் பணத்தை கையில கொடுத்தா உங்க பணத்தை திருடிடுறாங்க, டெல்லியில இருந்து மோடி கொடுக்கிறாரு, உங்க பணத்தை திருடிடுறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சார். பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சனால உங்க பணத்தை யாரும் திருட முடியல. 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் போட்டா அந்த பணம் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நீங்க போய் கையேந்து நிக்கணும், நீங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க உங்க பணத்தை திருடிட்டு கொடுப்பாங்க, எடுத்துட்டு கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, நீங்க எங்கேயும் போய் நிக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு அது மாதிரிதான். யாராவது வீடு கட்டுறக்கு இடம் இருந்து போய் கேட்டு பணம் 2,67,000 நேரடியா வருது. இதே இந்த 2,67,000 திமுகவா, எடப்பாடி, அதிமுகவா இருந்தா 67,000 கூட உங்ககிட்ட வராது. 2 லட்சம் தான் ஆட்டையை போட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் மாத்திரதான் நரேந்திர மோடியோட வேலை. வீடு இல்லாம நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மோடியோடைய இன்னொரு ஆட்சி பீரியட் முடியறதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வீடு இருக்குங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எம்பி ஓட்டு போட்டு இந்த ஊருக்கு வந்தாரா? மறுபடியும் திமுக காரன் வரும்போது கேட்கணும், உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், எம்பி இந்த ஊருக்கு வந்தாரா? எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாரா? இந்த ஊருக்கு நலத்திட்டங்கள் பண்ணாரா? இந்த பகுதியை மேம்படுத்தினாரா? ஒண்ணுமே இல்ல. நம்மளோட பகுதிக்கு எந்த வளர்ச்சி திட்டம் இல்ல. நம்ம பகுதிக்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தல, ரயில்வே பாலம் கட்டல. நம்ம பகுதிக்கு ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை 50 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்காக எந்த நலப்பணிகளையும் செய்யவில்லை. இப்படி எல்லாம் ஏமாந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு ஓட்டை போட்டு 5 வருஷம் வீண் பண்ணிட்டோம். திமுகக்கு பிரதமர் வேட்பாளர் டெல்லியில் இல்ல. ஒரு டிரைவர் இல்லாத பஸ்ல ஏறினா அது 1 வருஷமான, 5 வருஷமான, 50 வருஷமான அப்படிதான் நிற்கும். டிரைவர் இருக்க பஸ்ல ஏறினாதான் போக வேண்டிய இடத்துக்கு போகும். நீங்க திமுக எம்பிக்கு ஓட்டு போட்டா அது டெல்லி எலெக்ஷன், எடப்பாடிக்கு ஓட்டு போட்டா ஒன்னும் நடக்காது. போன 5 வருஷம் என்ன நடந்துச்சு? அதேதான் இன்னும் 5 வருஷம் நடக்கும் அவங்களுக்கு போட்டா. சிந்தித்து போடுங்கள். உங்களோட குழந்தைகள்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தாய்க்கு என்னங்க சந்தோஷம்? தன் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறது. தண்ணி இல்ல, கொஞ்ச நாள் ஆனா குடிக்க தண்ணி இருக்காது. இங்க இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் போராடி அந்த தண்ணியை நிறுத்தணும். அந்த சக்கரபாணி மறுபடியும் ஒரு MP வேட்பாளரை நிறுத்தி நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போவதற்கான அந்த திட்டத்தை எல்லாம் முறியடிக்க வேண்டும். காட்டு பன்றிகிட்டு இருந்து நம்ம விவசாயிங்க பண்ணக்கூடிய பயிர்களை காக்கணும்னா அது வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்க வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள் அந்த பகுதியில் இருக்கு. இந்த பகுதியோட விவசாயிகள் பிரச்சனை, இந்த பகுதியோட ஏழை எளிய மாணவர்களோட பிரச்சனை, இந்த பகுதியில் வீடு இல்லாதவர்களுக்கு, அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்கு வீடு கிடைச்சிட ஒரே ஒண்ணுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். என்னங்க? மோடி. மோடி ஒருத்தர் தான் ஒரே பதில். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பெண்கள் அனைவருக்கும் ஒரே பதில். விடிவு காலம் மோடி தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர், மகான் இந்த நாட்டில் இருக்கார். அதை நம்ம பயன்படுத்தி அவர் அங்க பிரதமராக இருக்கும் போது உங்களுக்காக வேலை செய்ய, உங்களுக்காக உழைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அவர் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கார், கொட்டி கொடுக்க தயாரா இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு ஆள் இல்லை. நீங்கள் ஓட்டு போட்டு அனுப்புறவங்க யாரும் டெல்லி போய் கேட்கறது இல்ல, மிச்சர் சாப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களுக்காக மோடி அவர்களிடம் உங்க கோரிக்கையெல்லாம் கேட்டு பல நல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.